பாய் வீட்டு சீக்ரெட் மசாலானாலே என்ன தெரியுமா? எத்தனை வருடங்கள் ஆனாலுமே பாய் வீட்டு சீக்ரெட் மசாலா, பிரியாணி மசாலா அப்படின்னாலே இந்த 3 பொருட்கள் தாங்க. இந்த 3 பொருட்களை வச்சு தான் எல்லா சமையலுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கனாக்கா, முஸ்லீம்ஸ் வீட்டில் வந்து ஃபுட்டு வந்து மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மற்ற பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். கசகசா போடுறீங்க, அதே போல் சோம்பு போடுறீங்கன்னா அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து அது வந்து அப்படியே குறைச்சிடும், அப்படி தான் நான் சொல்லுவேன். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் வந்து இந்த மசாலாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் நாங்கள் வந்து சீக்ரெட் மசாலாவாக ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு வருஷம் ஆனாலுமே இந்த மசாலா பொருள், இந்த மசாலா இருக்கு இல்லையா, இந்த பொடி இருக்கு இல்லையா, இது வந்து கெட்டு போகாது. இப்போ மிக்சி வந்ததுனால நம்ம மிக்சியில் வந்து பவுடராக செஞ்சு வச்சுக்கிறோம். எங்கள் அம்மா காலம், எங்கள் பாட்டி காலத்துலலாம் எப்படின்னாக்கா, எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கிறாங்கன்னா இதில் வந்து ஒரு 2 கிராம்பு வச்சுக்குவாங்க, 2 ஏலக்காய் வச்சுக்குவாங்க, ஒரு பட்டை வச்சு அதோடே சேர்த்து அரைச்சி எடுத்துடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா பாய் வீட்டு சீக்ரெட் மசாலா என்னன்னாக்கா இந்த 3 பொருள் தாங்க.